சங்கீதங்களின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என் நெஞ்சம் கடவுள் இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அந்த சங்கீதம் 121வது அந்த திருப்பாடல் 121:1 சாமி சொல்லுவார் பாருங்க. படிங்க அந்த வசனத்தை. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அங்கே சாமி சொன்னார் பாருங்க, என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் அவர் முன்னிலையில் நிற்பேன். ஏன்னா நன்மையானது எல்லாமே அவர் தான் கொடுக்கணும். யாக்கோபு 1:17 சொல்லுவார், 3:26 யோவானில் சொல்லுவார், நன்மையானது எல்லாமே வானத்திலிருந்து தான் இறக்கும். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே உன் மீது நான் தாகமாக இருக்கிறேன். நீ எனக்கு எப்போ உதவி செய்வேன்? நீ எப்போ என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு தருவேன்? எப்போ என் வாழ்க்கைக்கு, என் விண்ணப்பத்திற்கு நீ செவி சாய்ப்ப? எப்போ எனக்கு என் பிள்ளைக்கு வேலை தருவேன்? எப்போ என் பிள்ளையோடைய திருமணம் நடக்கும்? எப்போ என் பிஸ்னஸ் பெருகும்? எப்போ என் பிள்ளையோடைய அல்லது என்னுடைய வியாதி சுகமாகும்? அந்த உயிருள்ள இறைவன் மீது நான் தாகமாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உன்னை நான் எப்போ சாமி பார்க்க போகிறேன்? நான் உன்னை எப்போ பார்க்க போகிறேன்? எப்போ நீ எனக்கு உதவி செய்ய போகிற? ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி விண்ணப்பமாக அவர் வைக்கிறார். விண்ணப்பமாக வச்சுட்டு அடுத்தது அவர் இன்னொன்று பார்க்குறார் பாருங்க. ஆண்டவர் அடுத்து இன்னொரு செய்தி ஒன்று நமக்கு சொல்கிறார் பாருங்க. 125வது சங்கீதம் 1வது வசனம் பாருங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே சாமி சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம சீயோன் மலை மேலே வீடு கட்டினது மாதிரி அப்படி ஸ்ட்ராங்காக. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எப்போதுமே நாம் வைத்திருக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சங்கீதங்களின் புத்தகம் ஏன் நம்ம ஆண்டவரையே எப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புத்தகம் 123:2 வாசிங்க. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல், பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல், என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இங்கே இப்போ நம்பிக்கையை சாமி நமக்கு சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த பணிப்பெண்ணுடைய கண்கள் அப்படியே அந்த தலைவியுடைய கையை நோக்கி அப்படியே இருக்கும். எப்போ நமக்கு உதவி செய்யும்? எப்போ அந்த அம்மா நமக்கு ஒரு போனஸ் கொடுக்கும்? எப்போ அந்த அம்மா நமக்கு உதவி செய்யும்? எப்போ ஹெல்ப் பண்ணும்? எப்போ அந்த ஃபீஸ் கட்ட பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கார புள்ள அந்த தலைவியோடைய கையை எதிர்பார்ப்பது போல நாமளும் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை எதிர்பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவரே எப்போ எனக்கு இது கிடைக்கும்? ஆண்டவரே எப்போ நீங்கள் எனக்கு வாய்க்க செய்வீங்க?
ஆண்டவரே எப்போ இது வாழ்க்கையில் நடக்கும், ஆண்டவரே எப்போ இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் சமூகத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படின்னு அவர் நம்மளை பார்ப்பார். நம்ம காத்திருக்கிறோமா அதையும் நம்மளை பார்ப்பார். ஏன்னா அப்போ நம்ம அப்படி நினைக்கும் பொழுது தான் நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. ஆமென். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, Praise the Lord. அல்லேலூயா. இப்போ இதுதான் கர்த்தர் நம்மள்கிட்ட நம்ம சொல்கிறோம், கர்த்தர்கிட்ட நம்ம இந்த செய்தியெல்லாம் சொல்கிறோம். சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்பிக்கையாக இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வளமான வாழ்க்கை கிடைச்சிச்சான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு எதிர்காலம் கிடைச்சிச்சா, அவனுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்தானே, இந்த கர்த்தரையே நம்பிக்கிட்டு இருந்தானே, இந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தானே, இந்த கர்த்தருக்காக காத்திருந்தானே, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துச்சா. அல்லேலூயா. Hallelujah. அப்ப யார் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்கள், யார் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், யார் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வளமானதாக இருக்கும், செழிப்பானதாக இருக்கும், எதிர்பாராத நன்மைகள் அவர்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. அப்போ சாமி சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் நேராக நம்ம மத்தேயின் புத்தகம் 17வது அதிகாரம், மத்தேயின் புத்தகம் 17வது அதிகாரம், மத்தேயின் புத்தகம் 17வது அதிகாரத்துக்கு அப்படியே நம்ம வேதத்தை திருப்பிக்கும். அல்லேலூயா. Hallelujah. இப்போ அங்கே ஒரு ஆண்டவர் அங்கே அந்த இதுக்கு மலைக்கு போயிருக்கிறார். 6 நாளைக்கு பின்னு யாக்கோபு போய் அவர் சகோதரன் யோவானை ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டி கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறுறார். ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு முன்பு அங்கே தோற்றம் மாறுறார். தோற்றம் மாறின உடனே அங்கே ஒரு ஆள் தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை. தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை. இந்த உடம்பு சரியில்லாத இந்த மகனை சுகமாக்குவதற்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி விசுவசித்து அவர் வருவதற்காக அங்கே காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Hallelujah. அப்போ அவர் அங்கே வர்றாரு இந்த மலைக்கு. இப்போ இங்கே ப்ரேயர் பண்ண போயிட்டார். இந்த மலைக்கு போயிருக்கிறார் சாமி, அவர் இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அப்படி வெயிட் பண்ணி காத்திருக்கிறார். வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் எப்போ இயேசு சாமி வருவார், எப்போ இயேசு சாமி என்னுடைய பிள்ளையோடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், எப்போ இயேசு சாமி என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார், எப்பொழுது இயேசு சாமி என் பிள்ளையோடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார், எப்போ என் பிள்ளையோடைய வியாதியை சுகமாக்குவார். ஏன்னா மனிதனால் கூடாது, ஆண்டவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 10:27 சாமி சொல்லுவார், மனுஷனால் கூடாது, ஆண்டவரால் எல்லாம் கூடும். 19:26 மத்தையிலே சொல்வார். அப்போ என் பிள்ளைக்கு சுகம் அளிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஏசப்பா தான். அவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வருவதற்காக இந்த மனுஷன் அப்படி காத்திருக்கிறான்.
ஒவ்வொரு நாளும் அவர் சென்ற அந்த பாதையை திரும்பி வரக்கூடிய பாதையில் தன்னுடைய பார்வையை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ அந்த வழியில் ஏசப்பா வருவார்? ஏன்னா அவர் மட்டும்தான் என் பிள்ளைய சுகமாக்க முடியும். அவன் எத்தனை இப்போ நம்ம கூட நம்ம பிள்ளை ஒரு தீய பழக்கத்தில் அடிமையாக இருக்கலாம், அல்லது இந்த குடிகார பிரச்சனையில் போயிருக்கலாம், அல்லது வேற தொந்தரவில் பிள்ளை மாட்டியிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் ஒன்று உண்டு அப்படின்னா அது நம்மளுடைய ஆண்டவரால் தான் முடியும் அப்படின்ட்டு நம்ம நம்புறது போல அவனும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அவருடைய வருகைக்காக அங்க அப்படி காத்துக்கிட்டே இருக்கான். அவன் அங்க காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 3-4 நாள் அங்க காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் காத்து இருக்கிறப்ப இடையில 2-3 வாட்டி அந்த பிள்ளைக்கு அந்த இழுப்புது வந்திருக்கும். அப்போ அந்த பிள்ளைய பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு மனசு அடி படபடங்க. அவனுக்கு அந்த சின்ன பிள்ளையில அப்படி ஒரு வியாதி, வலிப்பு நோய், அந்த வியாதியின் நிமித்தம் அந்த தகப்பனுடைய மனசு எவ்வளோ உடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அந்த குழந்தைய கொடுத்துட்டாலும் அந்த குழந்தைக்கு ஒரு வியாதியோடு இருக்கும் பொழுது அந்த தாயும் தகப்பனுடைய மன காயங்கள், மன வேதனைகள், மன நெருக்கங்கள், அந்த போராட்டங்கள் அந்த தகப்பனுக்கு இருந்துச்சு. இந்த பிள்ளையின் நிமித்தம் அந்த தகப்பன் எந்த வேலைக்குமே போகிறதில்லை. அவனுடைய சாப்பாட்டுக்கு ஒரு முறை கஷ்டம், ஒரு மனசில் ஒரு கஷ்டம், நல்ல துணி இல்லை, நல்ல செழிப்பான வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை பார்த்து 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 அந்த தகப்பனுடைய மனசுக்குள்ளார ஒரே போராட்டம். அவன் கேட்குறான், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? நீ கொடுத்துருக்கிற ஆண்டவரே பிள்ளை நல்ல அறிவும் ஞானமும் உள்ள பிள்ளை, என் பிள்ளை இப்படி தவறான வழிக்கு போயிடுச்சே, ஏன் ஆண்டவரே? அந்த வேதனை தோய்ந்த முகம், என் பிள்ளை இந்த தவறான பழக்க வழக்கத்துக்கு போயிடுச்சே, என் பிள்ளை இப்படி தவறான சூழ்நிலையில் தன் மனதை இப்படி இழந்து போச்சே, ஏன் ஆண்டவர்? அந்த தகப்பன் தன் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையின் நிமித்தம் எவ்வளவு மனம் உடைஞ்சி போனானோ அதே போல தான் இதில் கலந்துருக்கிற ஒரு சிலருடைய மனசும் உடைஞ்சி போய் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். எல்லா பிள்ளைக்கும் ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்குது, என் பிள்ளைக்கு நடக்கலையே. எல்லா பிள்ளைகளையும் ஏற்ற காலத்தில் திருமணமாகி மகப்பேறு கிடைக்குது, எங்கள் பிள்ளைக்கு கிடைக்கலையே. அந்த வேதனை தோய்ந்த முகம், அந்த உடைக்கப்பட்ட மனசு, அந்த மனசை அப்படி கர்த்தர் பார்க்குறார். அதே மனசோட தான் அந்த பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய வருகைக்காக அப்படி காத்திருந்தான். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தான். யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? 8:36 யோவானில் வாசிக்கிறப்ப சாமி சொல்வார், மகன் விடுதலை கொடுத்தால் ஒழிய வேறு யாரும் விடுதலையை கொடுக்க முடியாது. மகன் இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த கர்த்தர் எங்கே பிரசன்னமாகிறாரோ அங்கே அப்படியே அவன் காத்திருக்கிறான். அவர் அப்படி மலையை விட்டு அப்படி இறங்கி வரார். ஆண்டவரே, யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியும்? யார் என் பிள்ளையை கை தூக்கி விட முடியும்? யார் என் குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என அந்த நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 17வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அவர்கள் மக்கள் கூட்டத்தினிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உன் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆண்டவர் அங்கே இறங்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருக்காக அங்கே காத்திருந்தான். அப்போ ஏசப்பா அங்கே இறங்கி வந்தார். வந்த உடனே
அவர் முன்னாடி போய் ஒரு முழங்கால் படியிட்டு கேட்டான், என் பிள்ளைய சுகமாக்குங்க ஆண்டவர், என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவர், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவர், என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை கொடுங்க ஆண்டவர், என் பிள்ளைக்கு ஒரு மகப்பேரை கொடுங்க ஆண்டவர். அந்த தகப்பன் போலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல மண்டி போட்டு கேட்கறோம். அவன் கேட்டான், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொடுங்க சாமி. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன், எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, எல்லா கவுன்சிலிங்கும் கொடுத்தாச்சு, எல்லா இடத்துக்கும் கொண்டு போயாச்சு, எல்லா கோயில்களுக்கும் கொண்டு போயாச்சு. ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நடக்கல. என் பிள்ளை எத்தனையோ தேர்வு எழுதுனுச்சு ஆண்டவரே, ஒரு தேர்வுல கூட என் பிள்ளை பாஸ் ஆகல. ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் வேலை இல்லாத நிலை. என் பிள்ளை நல்ல அறிவாளி ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு அந்த வியாதியின் நிமித்தம் அந்த பிள்ளை மனம் கசந்து போனது. அந்த தகப்பனுடைய கண்ணீர், அந்த தகப்பனுடைய கண்ணீர், அந்த தகப்பனுடைய புலம்பல், அந்த தகப்பனுடைய வேதனை, அந்த தகப்பனுடைய துக்கம் ஆண்டவர் பார்க்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் சீயோன் மலை மீது வீடு கட்டணுவனுக்கு ஒப்பாவான். உன் நம்பிக்கை வீண் போகாது. கூகுள் பிரேயர்ல கலந்திருக்க உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய வியாபாரத்தை செழிக்க செய்வேன், உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளுக்கு புது வாழ்வு கொடுப்பேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த தகப்பன் அப்படி சொல்றான், எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு போன சாமி, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போன சாமி, எல்லா இடத்துலையும் யாராலையும் என் பிள்ளைய சுகப்படுத்த முடியல, யாராலும் என் பிள்ளைக்கு ஒரு நன்மை செய்ய முடியல, யாராலும் என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க முடியல. ஆனால் நீ மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நம்பிக்கையோட இந்த கூகுள் பிரேயருக்கு வந்திருக்கிற ஆண்டவர். நம்மளும் அப்படிதான் சொல்றோம், அந்த தகப்பனும் அப்படிதான் சொல்றான், உன்னால முடியும் ஆண்டவர், உன்னால முடியும். எத்தனையோ இடத்துங்களுக்கு நான் போயிட்டேன், எத்தனையோ சீடர்களை பார்த்துட்டேன், யாராலும் எதுவும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவரே உன்னால முடியும். அந்த தகப்பனுடைய நம்பிக்கை என்னவோ அதே நம்பிக்கை தான் இந்த கூகுள் பிரேயர்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும். நம்ம வியாதியோட இருக்கலாம், சாமி சொல்வாரு, இந்த வியாதியை சுகமாக்க உன்னால தான் ஆண்டவரே முடியும். எத்தனையோ மருத்துவரை நான் பார்த்து விட்டேன், இந்த வியாதி சுகமாகல, ஆயினும் உங்களுடைய வார்த்தை சுகமாக்கும். சங்கீதம் 107:20 சொல்லுவீங்க, என் வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீங்கன்னு சொல்லுவீங்க. அதே நம்பிக்கையோட இந்த கூகுள் பிரேயர்ல நான் கலந்துருக்கிற ஆண்டவர், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க சாமி, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை தாங்க. அந்த நம்பிக்கையோடு அவன் மண்டி போட்டு ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாரு பாருங்க. பேசிட்டு 17வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப சாமி சொல்றாரு பாருங்க, நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் வேதனைப்படுகிறாய், நீ ஏன் கண்ணீர் விடுகிறாய், என்னிடம் கொண்டு வா. உன் பிரச்சனை என்ன என்னிட்ட சொல்லு, உன் வேதனை என்ன என்னிட்ட சொல்லு, உன் நெருக்கம் என்ன என்னிட்ட சொல்லு. எதன் நிமிர்த்தம் உனக்கு கண்ணீர், எதன் நிமிர்த்தம் நீ உடைக்கப்பட்டிருக்கிறாய், என்ன போராட்டம் உனக்கு, என்னிடம் கொண்டுட்டு வா. நான் உனக்கு நல்ல தகப்பன் இல்லையா, நான் உனக்கு நல்ல தகப்பன் இல்லையா,
நான் உனக்கு நல்ல ஆலோசகர் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர் இல்லையா? உன் பிரச்சனை, வேதனை, நிந்தை, கவலை, கண்ணீர், அவமானம் இதை உன் மனசுல போட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்காது. என்கிட்ட கொண்டுட்டு வா, கொண்டு வா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கொண்டு வா. அப்ப சாமி கொண்டு போறார். அங்க கொண்டு வர சொல்றார். அங்க சாமி சொல்றாரு பாருங்க, உன் பிரச்சனைய என்கிட்ட கொண்டுடு, உன் கவலையெல்லாம் என் மீது சுமத்திடு. 11:28 மத்தேயுல சாமி சொல்வார், உங்கள் கவலையெல்லாம் என் மேல சுமத்து, உன் வேதனை எல்லாம் என் மேல சுமத்து, உன் வியாதி எல்லாம் என் மேல சுமத்து, உன் துக்கத்தை எல்லாம் என் மேல சுமத்து, என் மேல சுமத்து. நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரேன், நான் உனக்கு ஆறுதலை தாரேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தாரேன், நான் உன்னை பெருகவே பெருக செய்கிறேன். அவன் சொல்லிட்டான். அந்த தகப்பன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், ஆண்டவரே என்னால முடியல. அப்படி ஆண்டவர் பாதத்தில் அப்படி இறக்கி வச்சுட்டான், இறக்கி கொடுத்துட்டான். நீங்க வச்சுக்கங்க சாமி, என்னால முடியல ஆண்டவர், என்னால் முடியல ஆண்டவர், இனி என்னால் சுமக்க இயலவில்லை, நீர் வைத்துக் கொள்ளும் என்று அவனிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இங்கே கொண்டு வான்னு அவர் சொன்னாரு. கொண்டு வந்ததும் இயேசு அந்த பேயை பார்த்து, படிங்கப்பா. கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். அப்ப சாமி சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம தான் மனசுக்குள்ளே போட்டு போராடிக்கிட்டே இருக்கோம், நம்ம தான் மனசுக்குள்ளே போட்டு நெருக்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம தான் மனசுக்குள்ள சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட கொண்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் வீண் போகாதபடி நான் பார்த்துக்கிறேன், என்னிடம் கொண்டு வா. எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிரச்சனைகளையும் வியாதிகளையும் நிந்தைகளையும் அவமானத்தையும் கொண்டு போய் அங்கே சேர்க்கிறோமோ, அப்போ சொல்வார், அந்த நேரமே அதை கடிந்து கொள்ளுவார், உடனடியாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் அங்கே ஆண்டவர் சொன்னார், ஏன்ட்ட கொண்டு வா. அப்போ ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும் பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இவனை விட்டு போன்னுச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம சில சமயங்களில் எல்லாரும் நம்மளை கேவலமாக பேசினாலும், ஏளனமாக பேசினாலும், அவமானமாக பேசினாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் அப்படி போய் உட்காரும் பொழுது கர்த்தர் சொல்வார், உன் பிரச்சனை என்னிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா போ, நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அப்ப அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி அவனுக்கு இந்த அதிசயத்தை செய்தவர் அவர் சொல்றாரு, நம்ம ஏன் ஆண்டவரே இவ்வளோ நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டோமே, இவ்வளோ நாளாக நாங்கள் வேதனைப்பட்டோமே, இவ்வளோ நாளாக நாங்கள் நொறுக்கப்பட்டோமே, ஏன் சாமி அப்படின்னு கேட்குறப்ப சாமி சொல்றாரு, 20வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்ப சாமி சொல்றாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுற அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்மளை விட்டு அகன்று போகுது. அதை தான் அவர் சொன்னார், உன் நம்பிக்கையாக அந்த கூகுள் ப்ரேயரில் இருக்கிற உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்று கர்த்தர் இந்த இரவு நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த இரவு நம் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று இரவு நமக்கு ஒரு சமாதானத்தையும் நம் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார்
இந்த வார்த்தைகள் எங்கே கேட்கப்படுகிறதோ, இந்த வார்த்தைகள் எங்கே ஒலிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தர் அதிசயத்தை அற்புதத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.